எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் விஜய் அவர்களை தம்பின்னு சொன்னீங்களே, அவரை அநாகரிகமான முறையில் பேசுகிறீங்க. ஒன்று இந்த சைடு நில்லு, இல்லைன்னா அந்த சைடு நில்லு, நடுவில் நின்னேன்னா லாரிக்காரன் அடிச்சிருவான் அப்படி சொல்லிட்டு அநாகரிகமாக பேசுகிறீங்களே, ஏன் உங்களுக்கு அவர் மேலே எதுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று தமிழ் தேசியம் பேசட்டும், இல்லைன்னா திராவிடம் பேசட்டும், ரெண்டுக்கு இல்லாமல் நிற்கிறார். அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, மக்களே, அவர் விஜய் அவர்கள் எது வேணாலும் பேசட்டுமே, அதனால இவருக்கு என்ன வைத்திருச்சல் இருக்குது சொல்லுங்கள்? இவருக்கு என்ன கவலை இருக்குது? மக்கள் விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சா, மக்கள் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க விஜய் அவர்கள் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, நமக்கு நல்லது செய்வாங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடட்டும். மக்கள் முடிவு பண்ணலை, விஜய் அவர்கள் வேணாம், இந்த தமிழ்நாட்டுக்கு விஜய் தேவையில்லைன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணனா அவங்க வேற ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடட்டும். பின்னால் வரக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ, மக்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சுட்டாங்க, நல்லா தெரியும். மக்கள் முடிவு பண்ணட்டும். இதில் சீமான் அவர்கள் விஜய் பற்றி பேச சீமான் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இத்தனை வருஷமா தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு திமுக அதிமுகட்ட வேணுங்கிற சகல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வேற யாராவது கட்சி ஆரம்பித்து மக்கள் பணிக்கு வரலான்னு முடிவு பண்ணனா அவர்களை ஏதோ ஒரு காரணம் காட்டி வசைபாடுவதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது மட்டும்தான் சீமான் அவர்களுடைய வேலையை தவிர மற்றபடி மக்கள் மீது அக்கறை இல்லை. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். மக்களே, இந்த பதிவுக்கு நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாலும் சரி, நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதனால் மக்களே, யார் எது பேசினாலும் விஜய் அவர்கள் இனிமே முன்வச்ச கால பின்வைக்க போகிறது அல்ல, கண்டிப்பாக போக மாட்டார். இனிமே ஏற்கனவே இருந்த வேகத்தை விட பல மடங்கு வேகமாக கட்சி பணியில் தொடங்கி போயிட்டுருக்காரு. 2026 இந்த ஊழல் பண்ணக்கூடிய கட்சிகளையும் லஞ்சம் வாங்கக்கூடிய கட்சிகளையும் மக்களுக்கு சேவை செய்யாத, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை நிறைவேற்றாத, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த கட்சிகளை புறக்கணிச்சுட்டு அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்களே, இன்னொன்று, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்தது போல தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் இழந்துடக்கூடாது.